நீலகிரி மாவட்டம் மசினகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வறட்சி காரணமாக உயிரிழந்த 500க்கும் மேற்பட்ட மாடுகளை கல்குவாரியில் கிடந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் அவற்றின் மீது மண்ணை போட்டு மூடியது. என்றாலே இதமான குளிரும் பனிபோர்த்திய மலையும் தான் நம் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இப்படி காய்ந்த நிலத்துடன் வறட்சி தாண்டவமாடும் இதுவும் நீலகிரி மாவட்டம்தான். மசினகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இந்த பகுதிகளில் வறட்சியால் தீவனமின்றி கடந்த 4 மாதங்களாக அடுத்தடுத்து ஆடுகளும் மாடுகளும் உயிரிழக்கின்றன. இது விவசாயத்தையும் மேய்ச்சலையும் நம்பியிருக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மாடுங்கன்னா இப்போ புல்லு இல்லைங்க, வறட்சி ஆயிடுச்சு. இந்த வருஷம் மழையே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வெள்ளாமை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால் அதுவும் செய்யறதுக்கு வழி இல்லைங்க. மாடு ஒரு 10 உருப்படி இருந்துச்சுங்க, அதில் இப்போ 3 உருப்படி தான் இருக்குது, மற்றதெல்லாம் இறந்துருச்சு. 2 ஆடு இருந்துச்சு, அதுவும் இறந்துருச்சுங்க. இப்போ எந்த இது வழியும் இல்லாமல் இப்போ கஷ்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். தீவனம் போதாதால் சாலை ஓரங்களில் பிளாஸ்டிக் பைகளை மாடுகள் உட்கொண்டு வயிறு வீங்கி பலியாவது இந்த துயரத்தின் இன்னொரு பக்கமாக இருக்கிறது. மசனகுடி கிராமத்துலேயும் இந்த 12 கிராமத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 சில்லற மாடுங்க இறந்துருச்சுங்க. வீட்டுக்கு தாங்க இங்கே மாடு தாங்க கொள்முதல் விவசாயம். இந்த விவசாயம் நம்பி தாங்க, இந்த மாடுங்களை நம்பி தாங்க இந்த உயிர் வாழுது. விவசாயமும் இந்த மாடுங்களும் இதுதாங்க இங்கே இந்த ஊரில் மெயின். அப்போ இதே அழியும் போது அப்புறம் எல்லாம் மக்களுக்கு அழியுது தானுங்களே. மாடுகளின் உயிரிழப்பு அதிகரிப்பதால் மற்ற கிராமங்களுக்கு பால் அனுப்பி வந்த இந்த கிராம மக்களே பக்கத்து ஊர்களிலிருந்து பால் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சாணி பொறுக்கினால் கிடைக்கும் வருமானமும் கூட நின்று போய்விட்டதாக பெண்கள் கூறுகின்றனர். மசினகுடியில் நிறைய மாடு இருந்துச்சுங்க. ஒரு வீட்டில் 10 குடம் பால் 10 லிட்டரு 20 லிட்டரு ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மாடு போச்சு. இப்போ குண்டல்பட்டியிலிருந்து பால் வந்ததான் எங்களுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறோம். இங்கே ரொம்ப மழை இல்லாமல் வறட்சி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் மனுஷனை காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு மாடு இருக்குதுங்க எங்களுக்கு, ஒரு மாடு ஒரு குட்டி எல்லாம் போச்சு. இப்படி உயிரிழக்கும் மாடுகளை மசினகுடி ஊராட்சி நிர்வாகம் பழைய கல்குவாரி ஒன்றில் வீசி எறிந்து வந்தது. இதனால் துர்நாற்றம் ஏற்படுவதுடன் சுகாதார சீர்கேட்டிற்கும் வழிவகுப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. அதனைத் தொடர்ந்து மசினகுடி ஊராட்சி நிர்வாகம் இறந்த கால்நடைகளின் மீது மண்ணை கொட்டி மூடியது.